புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களில் எம்பிசி பிரிவினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் அது தொடர்பான அரசாணை வெளியிடப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் எழில் இணைகிறார். எழில், வணக்கம். புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களில் எம்பிசி பிரிவினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் விவகாரம் தொடர்பாக பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்ன? முழு தகவல்களையும் பதிவு செய்யுங்க. புதுச்சேரியின் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இன்று 4வது நாளான இந்த கூட்டத்தொடரானது நடைபெற்று வருகிறது. இதனிடையே புதுச்சேரி மாநில முதலமைச்சர் சற்று முன்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், புதுச்சேரி அரசில் குரூப் பி பணியிடங்களில் எஸ்ஐ, விவசாய அதிகாரிகள் உள்ளிட்ட 9 துறைகளில் காலியாக உள்ள 138 பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது. இப்பணியிடங்களில் நிரப்புவதற்காக ஓபிசி பிரிவுக்கு 33% ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் எம்பிசி, இபிசி போன்ற பிரிவுகளுக்கு உரிய இட ஒதுக்கீடு வழங்கவில்லை என பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டு வந்தனர். இதனையடுத்து உள்ஒதுக்கீடு வழங்க பணியிடங்களை நிரப்புவதற்காக அரசு தற்பொழுது முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை ரத்து செய்யப்படுவதாகவும், மேலும் புதிய அரசாணை வெளியிடப்பட்டு பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். எனவே இந்த ஓபிசி பிரிவிற்கு 33% ஒதுக்கீட்டில் எம்பிசி மற்றும் இபிசிக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி எழில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.